மீனராசினியர்களுக்கு வணக்கம். அமோக வெற்றி உங்களுக்கு லக் அடிக்க போவது உறுதி. அந்த வகையில் புதனுடைய பெயர்ச்சியின் காரணமாக மீனராசினியர்களான உங்களுடைய ஆட்டம் ஆரம்பம் என்ற வகையில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் புதன் பெயர்ச்சியின் காரணமாக மீனராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசினியர்களுக்கு புதனுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் குரு கேந்திரத்தில் பலம் பெறுகிறாருங்க. மற்றொரு கேந்திரமான 10ஆம் இடத்தை பார்க்கிறார். வார தொடக்கத்தில் 10ஆம் இடத்தில் இருந்த புதன் லாபஸ்தானத்திற்கு வருவது சிறப்பு. தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு மிகுந்த ஏற்றத்தை தரும் அமைப்புங்க. வணிகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். 6ஆம் இடத்தில் உள்ள கேது உங்களுடைய ஆற்றலை அதிகரிப்பார். அஷ்டமஸ்தானமும் வரையஸ்தானமும் குருவினுடைய பார்வையை கட்டுப்படுவதால சிரமங்கள் குறையும். 10ஆம் இடத்தில் சூரியன் பலமடைந்து இருப்பதால அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக மாறுங்க. இவ்வளவு நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகள் கூட துரிதமாக நடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும். இருந்தாலும் கூட இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசிக்குள் சனி வரப்போவதால் அவசரமான முடிவுகளை எடுக்காதீங்க. சோம்பலை துரத்துங்க. நண்பர்களோடு கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனத்தோடு பழகுங்க. மருத்துவ செலவுகள் ஏற்படும் அமைப்பு உண்டு. கணவன் அல்லது மனைவியினுடைய ஆரோக்கியத்திலும் சிறு பிரச்சனைகள் வரலாம். அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. எடுத்தோம் கவுத்தோம் என்று இல்லாமல் பொறுமையாக நிதானமாக ஒரு செயலை செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போடுங்க. அது மட்டும் இல்லாம முடியாதவர்கள் வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அதே போல் இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள், பொருளாதார ரீதியான பிரச்சனை, ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு நிச்சயம் உங்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய பரிகாரங்களை மேற்கொள்வதும் அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குது.